பேங்க் நெட் பேங்கிங்ல எப்படி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, பணம் அனுப்புறதுக்கு ஐஎம்பிஎஸ், நெஃப்ட் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க. நீங்க வச்சிருக்க ப்ரௌசர்ல கூகுள் ஓபன் பண்ணிருங்க. கூகுள்ல கனரா பேங்க் இன்டர்நெட் பேங்க் லாகிங் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்து இதுல ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் கனரா பேங்கோட அபிஷியல் வெப்சைட் canarabank.com அப்படின்னு ஆரம்பிக்கும். வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணது இதான் உங்களுக்கு கனரா பேங்கோட அபிஷியல் வெப்சைட் ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜ்ல என்ன பண்ணுங்க, நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க இந்த இடத்துல நெட் பேங்கிங் லாகின் ரீட்டைல் அண்ட் கார்பரேட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கனரா பேங்க் நெட் பேங்கிங் லாகின் பேஜுக்கு வந்தது உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் இருக்குது. இந்த நோட்டிபிகேஷன் க்ளோஸ் பண்ற ஆப்ஷன் இந்த பேஜ்ல உங்களுக்கு கொடுக்கல. சோ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பேஜை இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. நமக்கு ரீலோட் பண்ணுவோம் தெரியுமா, இந்த ரீலோட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணி ரீலோட் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா F5 அப்படின்னு நீங்க பிரஸ் பண்ணலாம். சோ ரீலோட் பண்றேன். இந்த பேஜ் ஓபன் ஆயிருச்சு பாருங்க. இந்த பேஜ்ல உங்களுக்கு இந்த ரைட் சைடு கார்னர்ல யூசர் ஐடி அப்படின்னு இருக்கிற இடத்துல உங்களுடைய யூசர் ஐடி என்ட்ரி பண்ணணும். அடுத்துக்கு கீழே உங்களுடைய பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணணும். இங்க இருக்கிற கேப்சாவை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணும். ஓகேங்களா? இப்போ உங்ககிட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இல்ல அப்படின்னா நம்ம சேனல்ல யூசர் ஐடி பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கு. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் யூசர் ஐடியை எப்படி வந்து சேஞ்ச் பண்றது, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நம்பரா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச பேரா மாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோலாம் நீங்க பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ணிட்டு இந்த பேஜ்ல இந்த இடத்துல உங்களுடைய யூசர் ஐடி இந்த பாஸ்வேர்டு இது ரெண்டையுமே என்ட்ரி பண்ணிட்டு இந்த கேப்சாவை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு கீழே லாகின் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த லாகின் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. நானும் பண்றப்ப இப்ப பாருங்க நெட் பேங்கிங் உள்ள உங்களுக்கு லாகின் ஆயிடுச்சு. லாகின் ஆனது ஃபர்ஸ்ட் QR கோட் கொடுக்குறாங்க. இந்த QR கோட் எப்படின்னா உங்களுடைய கனரா பேங்கோட ஆப் நீங்க வந்து இதை ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோ உங்களுக்கு தனியா போட்டிருக்கேன். எப்படி ஆப் உங்களுக்கு டவுன்லோட் பண்றது, ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த ஓகே அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க இதுல. அதுக்கப்புறம் நீங்க இந்த நெட் பேங்கிங்கோட ஹோம் பேஜ்ல இருப்பீங்க. இந்த பேஜ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பணம் அனுப்புறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மேல டாப்ல இந்த இடத்துல பாருங்க பே ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்குல்ல, இதை நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணலாம். இல்ல ரைட் சைடுல ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இதை கூட நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பே அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை தான் கிளிக் பண்ணி ஓபன் பண்றேன். கிளிக் பண்ணி ஓபன் பண்ணது பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ்ல இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இந்த லெஃப்ட் சைடு பாருங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கறத கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. பண்ணது பாருங்க உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கீழே என்ன இருக்குது பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் மணி, குயிக் பே, இது ரெண்டு இருக்குது. ஓகேங்களா? நான் ரெண்டே பத்தியுமே நான் இப்ப என்னன்னு சொல்றேன். இப்ப ட்ரான்ஸ்ஃபர் மணி அப்படிங்கறத இப்ப நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணது பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் மணி அப்படிங்கிற டைட்டில்ல உங்களுக்கு வந்து உள்ள ஓபன் ஆயிடுச்சு. இது ட்ரான்ஸ்ஃபர் மணி பண்ற பேஜ். இதுல என்ன ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க அப்படின்னா வித்தின் பேங்க், அதாவது இது வந்து கனரா பேங்க், கனரா பேங்க் டு கனரா பேங்க் பணம் அனுப்புறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்தது அதர் பேங்க், கனரா பேங்க் தவிர்த்து வேற ஏதாவது பேங்குக்கு SBI, ICICI பேங்க் இந்த மாதிரி அதர் பேங்குக்கு பணம் அனுப்புறீங்களா, இல்ல ஓன் அக்கௌண்ட் அப்படின்னா கனரா பேங்க்லயே சில பேர் 2-3 அக்கௌண்ட் வச்சுப்பாங்க, சேவிங் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்க பேர்ல இருக்கிற இன்னொரு அக்கௌண்ட்டுக்கே பணம் அனுப்புறீங்களா அப்படின்னு தான் கேக்குறாங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதர் பேங்குக்கு எப்படி பணம் அனுப்புறது அப்படின்னு பார்க்க போறோம். வித்தின் பேங்க், அதர் பேங்க் எல்லாமே சேம் மெத்தட் தான். ஓன் பேங்க் எல்லாமே சேம் மெத்தட் தான். ஓகேங்களா? சோ இது நீங்க அதர் பேங்க் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வித்தின் பேங்குக்கு சேம் தான், உங்களுக்கு வேற எந்த டிஃபரெண்ட்டும் கிடையாது. இப்ப அதர் பேங்க் அப்படின்னு செலக்ட் பண்ணதும் இதுல பாருங்க அக்கௌண்ட் டு பி டெபிட்டட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த அக்கௌண்ட்ல இருந்து பணம் போகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில பேர் மல்டி அக்கௌண்ட் வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணதும் உங்களுடைய 2-3 அக்கௌண்ட் நம்பர் காட்டும். சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அக்கௌண்ட் சூஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த ஆரோ கிளிக் பண்ணா உங்களுடைய அக்கௌண்ட் டீடைல் காட்டும். எந்த அக்கௌண்ட் நம்பர்ல இருந்து பணம் போகணுமோ அந்த அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ணிருங்க. இப்போ அக்கௌண்ட் நம்பரை நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணதும் கீழே இந்த இடத்துல பேலன்ஸ் காட்டும். அந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நீங்க இங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிஷரி என்னென்ன ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ எல்லா டீடைல் இந்த இடத்துல காட்டும். லிஸ்ட் உங்களுக்கு 4 நாள்ல தான் காட்டுது. சோ இந்த இடத்துல நீங்க நெக்ஸ்ட் அப்படிங்கறது கொடுத்தீங்க அப்படின்னா பேஜ் மாத்தினீங்கன்னா அடுத்தடுத்த பேஜ்ல இருக்கிற லிஸ்ட்லாம் இதுல காட்டும். ஓகேங்களா? சோ எத்தனை பெனிஃபிஷரி வச்சிருக்கீங்களோ எல்லாத்தையுமே இதுல பாக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கான பெனிஃபிஷரி ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வந்துருச்சு. சோ நான் சேஞ்ச் பண்ணல. வேணும்னா உங்களுக்கு இந்த பேஜ் நீங்க கிளிக் பண்ணி மாத்தி அடுத்தடுத்த பேஜ்ல இருக்கிற பெனிஃபிஷரி நீங்க செலக்ட் பண்ணலாம். இல்ல பெனிஃபிஷரி நீங்க வந்து இதுல லிஸ்ட்லயே இல்ல, நான் இன்னும் ஆட் பண்ணவே இல்லை அப்படின்னா ஆட் நியூ பெனிஃபிஷரி அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இதை யூஸ் பண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி பெனிஃபிஷரி எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்க பெனிஃபிஷரி ஆட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், ஆட் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எந்த பெனிஃபிஷரிக்கு பணம் அனுப்பணுமோ அந்த பெனிஃபிஷரி ரைட் சைடுல இந்த இடத்துல பாட்ஸா இருக்கு பாருங்க, அந்த பாட்ஸை நீங்க செலக்ட் பண்ணுங்க. இப்போ நான் அனுப்ப வேண்டிய பெனிஃபிஷரி வந்து இந்த அக்கௌண்ட் நம்பர் தான். சோ நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன். இதை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே நம்ம ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா பாருங்க இந்த இடத்துல அமௌண்ட் என்ட்ரி பண்ண
சொல்றாங்க. சோ நீங்க எவ்வளவு பணம் அனுப்புறீங்களோ அந்த அமௌண்ட் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. நான் அமௌண்ட் இப்ப என்ட்ரி பண்ணிட்டேன். என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு வியூ லிமிட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த வியூ லிமிட்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம செலக்ட் பண்ண அக்கௌண்ட்டுக்கு ₹1 இருந்து 5 லட்சம் ரூபாய் வரை நீங்க அனுப்பிக்கலாம் அப்படின்னு காட்டுறாங்க. சோ இதே மாதிரி நீங்க 999 தடவை நீங்க அனுப்பிக்கலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த செட்டிங் நம்ம அக்கௌண்ட் ஆட் பண்ண போது செட் பண்ற லிமிட் தான். அதுக்கான லிமிட் டீடைல் நான் அந்த ஆட் பெனிஃபிஷியரி வீடியோல சொல்லிருக்கேன். அதை பாத்துக்கோங்க. இந்த லிமிட் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆட் பெனிஃபிஷியரியில நான் சொல்லிருக்க மாதிரி பார்த்து நீங்க லிமிட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இதுல ஓகே அப்படிங்கறது நான் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம அமௌண்ட் என்ட்ரி பண்ணிட்டேன். இப்போ பாருங்க இந்த இடத்துல நெஃப்ட், RGTS, அப்ப IMPS அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் IMPS பத்தி தெரிஞ்சுக்கோங்க. IMPSல நீங்க பணம் அனுப்புனீங்க அப்படின்னா இமிடியேட்டா நீங்க எவ்வளவு அனுப்புறீங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே அந்த அக்கௌண்ட்ல ஆட் ஆயிடும். ஓகேங்களா? அதாவது வித்தின் த செகண்ட் உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் போன உடனேமே நீங்க யாருக்கு பணம் அனுப்புறீங்களோ அவங்களுக்கு IMPSல பணம் ஆட் ஆயிடும். ஓகேங்களா? இதான் இதுல IMPSக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24/7 சாட்டர்டே, சண்டே, பேங்க் ஒர்க்கிங் டே, ஹாலிடே, டே, நைட், அதுக்கப்புறம் எதுவுமே பேங்க் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்க எப்போ வேணாலும் IMPSல பணம் அனுப்பிக்கலாம். எப்போதுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் போயிருச்சுன்னா வித்தின் செகண்ட்ல உங்களுக்கு நீங்க யாருக்கு பணம் அனுப்புறீங்களோ அவங்களுக்கு அக்கௌண்ட்ல பணம் கிரெடிட் ஆயிடும். ஓகேங்களா? IMPSக்கு உங்களுக்கு ₹25 மேல அனுப்புனீங்கன்னா ஒரு ₹6, ₹7 சார்ஜ் எடுப்பாங்க. 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் இந்த மாதிரி அனுப்ப போது அதுக்கான சார்ஜ் அமௌண்ட் உங்களுக்கு காட்டிடுவாங்க. ஓகேங்களா? IMPSல ஃபைனலா இப்ப நான் IMPS அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு என்ன பர்பஸ் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த இடத்துல நான் பர்பஸ் நான் என்ட்ரி பண்ணிட்டேன். அதாவது எதுக்காக பணம் அனுப்புறீங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்க என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல இது உங்க ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும். இந்த பணம் யாருக்கு எதுக்காக அனுப்புனது அப்படின்னு சொல்லிட்டு சோ இதே நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க பெனிஃபிஷியரி ஆட் பண்ணி 4 மணி நேரத்துக்கு உங்களால பணம் அனுப்ப முடியாது. ஓகேங்களா? அடுத்து 4 மணி நேரத்துல இருந்து 24 மணி நேரத்துக்குலாம் நீங்க ₹50,000 வரை அந்த பணத்தை அனுப்பிக்கலாம். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு லிமிட் உங்களுக்கு இருக்குதோ அதை நீங்க இந்த இடத்துல பாத்துக்கலாம். அந்த லிமிட் நீங்க அனுப்பிக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ இது எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பேஜ்ல பாருங்க எந்த அக்கௌண்ட்ல இருந்து பணம் போகுது, எந்த டேட்ல போகுது, என்ன பர்பஸ்க்கு போகுது, என்ன மோட், அதாவது IMPS நெஃப்டான்னு பாத்துக்கலாம். எந்த அக்கௌண்ட்டுக்கு போகுது, எவ்வளவு அமௌண்ட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீடைலா நீங்க இதுல செக் பண்ணலாம். இது எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த கீழே கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த கன்ஃபார்ம் அப்படிங்கறத கொடுங்க. கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ண சொல்றாங்க. அடுத்து உங்களுடைய பேங்க்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு OTP வரும். அந்த OTP நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். எனக்கு OTP ரிசீவ் ஆயிடுச்சு, டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு தெரியும், நான் ரெண்டையுமே என்ட்ரி பண்றேன். ரெண்டையுமே என்ட்ரி பண்ணிட்டு உங்களுக்கு OTP ரிசீவ் ஆகல அப்படின்னா ரீஜெனரேட் OTP அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ்ல திரும்ப அனுப்புவாங்க. இல்ல மெசேஜே உங்களுக்கு வரல அப்படின்னா OTP ஓவர் கால் அப்படிங்கறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி OTP சொல்லுவாங்க. நீங்க நோட் பண்ணி வச்சு OTP நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 OTP என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கறத கொடுக்குறேன். இப்போ பாருங்க கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துருச்சு. டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. அப்படின்னா உங்களுக்கு நீங்க அனுப்பின அமௌண்ட் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்க எந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு, எவ்வளவு போயிருக்கு, என்ன அமௌண்ட் போயிருக்கு, IFSC கோடு என்ன, டிரான்சாக்ஷன் டேட் என்ன, ரெஃபரன்ஸ் நம்பர் இது ஃபர்ஸ்டே கொடுத்திருக்காங்க பாருங்க. இது எல்லாமே நீங்க இந்த பேஜ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பேஜ்ல உங்களுக்கு பிரிண்ட் அவுட் வேணும்னா அந்த e-receipt அப்படிங்கறத கிளிக் பண்ணி e-receipt நீங்க PDF சேவ் பண்ணிக்கலாம், இல்ல பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படிதான் IMPS நீங்க பண்றது. இப்ப நெஃப்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பேஜ் வரையும் எப்படி உங்களுக்கு வர்றது அப்படிங்கறது தெரியும். அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ணது உங்களுக்கு இந்த அமௌண்ட் பேஜுக்கு வந்துரும். இந்த இடத்துல எவ்வளவு அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை நீங்க என்ட்ரி பண்ணிருங்க. இப்ப நானும் அமௌண்ட் என்ட்ரி பண்றேன். அமௌண்ட் என்ட்ரி பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா நெஃப்ட், RGTS, IMPS அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. நம்ம ஆல்ரெடி IMPS எப்படி பண்றது அப்படிங்கறத பார்த்துட்டோம். சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நெஃப்ட் எப்படி பண்றது அப்படின்னு பாக்குறோம். சோ நெஃப்ட் அப்படிங்கறத நான் இந்த தடவை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பர்பஸ் எதுக்காக பணம் அனுப்புறீங்களோ அதை நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. அதையே நான் என்ட்ரி பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதே நீங்க மேல ஓன் பேங்க், அதாவது கனரா பேங்க் டு கனரா பேங்க் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் நீ அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ணணும், அமௌண்ட் அடிக்கணும். இந்த இடத்துல நெஃப்ட், RGTS, IMPSங்கிற ஆப்ஷன் இருக்காது. ஓகேங்களா? அவருக்கு பர்பஸ் கேட்பாங்க. இது எல்லாமே சேம் தான். இந்த மெத்தட் மட்டும் உங்களுக்கு சேம் பேங்க்ல அனுப்பும் போது இருக்காது. மற்றபடி எல்லாமே சேம் தான். இதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணிட்டு நெஃப்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. சோ அதே மாதிரி உங்களுக்கு டீடைல ரிவ்யூ பண்ண சொல்றாங்க, செக் பண்ணிக்க சொல்றாங்க. சோ நம்ம செக் பண்ணிட்டோம். அதனால கன்ஃபார்ம் அப்படிங்கறத கிளிக் பண்றோம். கன்ஃபார்ம் அப்படிங்கறத கிளிக் பண்ணது உங்களுக்கு பாருங்க டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு OTP என்ட்ரி பண்ண சொல்றாங்க. ரெண்டும் என்ட்ரி பண்ணுங்க. சோ டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கறத கொடுங்க. சோ சப்மிட் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துருச்சு. சோ நம்மளுடைய அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து போயிடுச்சு. ஆனா அவங்களுக்கு கிரெடிட் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்கோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஆகும். அதாவது நெஃப்டோட ரூல்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா பேங்க் ஒர்க்கிங் டயத்துல நீங்க அனுப்பிட்டீங்க அப்படின்னா அது 4 மணி 5 மணி இல்ல காலையிலயோ எந்த டைம் இருந்தாலும் பேங்கோட ஒர்க்கிங் டயத்துல நீங்க அனுப்பிட்டீங்க அப்படின்னா அது
அதுல இருந்து 4 ஹவர்ஸ்க்கு நீங்க யாருக்கு பணம் அனுப்புனீங்களோ உங்களுக்கு ஒர்க் ஆயிடும். சப்போஸ் நீங்க பேங்க் க்ளோசிங் டைம், அதாவது நைட் 10 மணி காலையில ஈவினிங் 7 மணிக்கு மேல நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா அடுத்த நாள் பேங்க் ஓப்பனிங் எத்தனை மணிக்கோ அதுல இருந்து 4 ஹவர்ஸ் கணக்கு. ஓகேங்களா? இதே நீங்க சாட்டர்டே சண்டே லீவு ஃப்ரைடே அனுப்புனீங்க இல்ல வந்து சாட்டர்டே அனுப்பிட்டீங்க அப்படின்னா பேங்கோட ஒர்க்கிங் டே பிளஸ் ஒர்க்கிங் டைம் என்னைக்கு பேங்க் திரும்ப ஓபன் பண்றாங்களோ அந்த அன்னைக்கு பேங்கோட ஒர்க்கிங் டைத்துல 4 ஹவர்ஸ் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் நெஃப்டோட ரூல்ஸ். பட் இப்ப பாத்தீங்கன்னா 2024 அப்புறம் நெஃப்ட் வந்து சம்டைம் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள எல்லாம் ஏறிடுது. ஸோ உங்களுக்கு டிபெண்டிங் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள ஏறலாம். அப்படி ஏறல அப்படின்னா பேங்க் ஒர்க்கிங் டே ஒர்க்கிங் டைம்ல 4 ஹவர்ஸ் ப்ராசஸிங் டைமா நீங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எதர் இந்த ரெண்டு பிட்வீன் கேப்புக்குள்ள தான் உங்களுக்கு ஏறும். அதுக்கு மேல ஏறலன்னா நீங்க தாராளமா பேங்க் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா? இதான் நெஃப்ட். அடுத்து இதே நம்ம குவிக் பே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். பே அண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு இந்த இடத்துல இருக்குல்ல, இது நீங்க கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கறத கிளிக் பண்ணதும் ரெண்டாவதா பாருங்க குவிக் பே அப்படின்னு இருக்குது. இந்த குவிக் பே அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குவிக் பே அப்படிங்கிற பேஜுக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏற்கனவே கேட்ட மாதிரி பாருங்க வித்தின் பேங்க், அதாவது கனரா பேங்குக்குள்ளேயே நீங்க பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்களா அதர் பேங்குக்கு பண்றீங்களான்னு கேக்குறாங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். சோ நான் அதர் பேங்க் அப்படிங்கறது உங்களுக்கு சூஸ் பண்ணி செஞ்சு காமிக்கிறேன். இப்ப பாருங்க அதர் பேங்க் நான் செலக்ட் பண்ணிட்டேன். நீங்க வித்தின் பேங்க் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து ஐஎஃப்எஸ்சி கோட் என்ட்ரி பண்ண தேவையில்லை. அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரி பண்ணாலே உங்களுக்கு பெனிஃபிஷியரி நேம் காமிச்சிரும். அதர் பேங்க் அப்படிங்கறனால இந்த இடத்துல பாருங்க நீங்க எந்த பேங்க்ல இருந்து பணம் அனுப்புறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பரை நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். சூஸ் பெனிஃபிஷியரி அப்படிங்கிற இடத்துல நீங்க பெனிஃபிஷியரி ஆட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். பெனிஃபிஷியரி ஆட் பண்ணி வச்சிருந்தா நாங்க அது முன்னாடி இருக்கிற ஆப்ஷன்லயே போய் அனுப்பியிருப்போம். இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆட் பண்ணது உங்களுக்கு ஆட் ஆகிறதுக்கு 4 ஹவர்ஸ் ஆகும். அந்த டைத்துல ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படுச்சுன்னா நீங்க இது யூஸ் பண்ணி அனுப்பிக்கலாம். அக்கௌண்ட் நீங்க என்ன ஆட் பண்ணல இல்ல வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணலாம். ஆட் பண்ணவே இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதுல நீங்க யாருக்கு பணம் அனுப்புறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரி பண்ணிருங்க. இந்த இடத்துல ஐஎஃப்எஸ்சி கோட், அந்த பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோட் என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கு பாருங்க வெரிஃபை அப்படிங்கிறது. இந்த வெரிஃபை அப்படிங்கறது கண்டிப்பா கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே உங்களுக்கு பேங்க் டீடைல்ஸ் காட்டும். சோ கரெக்டா நீங்க இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேல என்ட்ரி பண்ண அதே அக்கௌண்ட் நம்பர் கீழே கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. ஓகேங்களா? அடுத்து இதோட மோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎம்பிஎஸ் மட்டும் தான் இருக்குது, வேற ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. சோ உங்களுக்கு உடனே கிரெடிட் ஆயிடும். அமௌண்ட் எவ்வளவு அமௌண்ட் அந்த அமௌண்ட் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. அமௌண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல 10,000 வரையும் தான் லிமிட். சோ பெர் டேக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு நீங்க 10,000 வரையும் தான் அனுப்ப முடியும். குயிக் பேல 10,000 நீங்க அனுப்பிக்கலாம். அது ஐஎம்பிஎஸ் மோட்ல அனுப்புறதுனால உங்களுக்கு உடனே கிரெடிட் ஆயிரும். பர்பஸ் அப்படிங்கிற இடத்துல எதுக்காக நீங்க அனுப்புறீங்களோ அந்த பர்பஸ் நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கலாம். இது எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டு கீழே ரோல் பண்ணீங்க அப்படின்னா பே அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த பே அப்படிங்கறது கொடுங்க. சோ பே அப்படின்னு கொடுத்தது உங்களுக்கு இந்த பேஜ் வந்துரும். இந்த பேஜ்ல வந்து யாருக்கு பணம் அனுப்புறீங்க எதுக்காக அனுப்புறீங்க எல்லா டீடைலுமே நீங்க இந்த அப்புறம் சரியா ரிவ்யூ பண்ணிக்கலாம். செக் பண்ணிக்கோங்க. தப்பா இருந்தா கேன்சல் பண்ணிருங்க. கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த கன்ஃபார்ம் அப்படிங்கறது கிளிக் பண்ணிக்கோங்க. சோ எப்போது போல நமக்கு டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு ஓடிபி கேட்பாங்க, ரெண்டுமே என்ட்ரி பண்ணிக்கோங்க. ரெண்டும் என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. சோ இப்போ பாருங்க குயிக் பேல நம்ம பணம் அனுப்பி டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த இடத்துல மெசேஜ் வந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த இடத்துல இருக்கும். யாருக்கு அனுப்பணும், எப்போ அனுப்பணும், என்ன டேட் அனுப்பணும், எந்த மோட்ல அனுப்பணும் அப்படிங்கிற டீடைல் நீங்க செக் பண்ணிக்கலாம். பிரிண்ட் வேணும்னா கீழே பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்ல ஃபைல நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளவு தாங்க நீ குயிக் பேல பணம் அனுப்புறது, ஐஎம்பிஎஸ்ல பணம் அனுப்புறது, ஓன் டிரான்ஸ்ஃபர், சேம் பேங்க் அனுப்புறது எல்லாம் டீடைல் தான். வேற எதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும், எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.